சென்னை அணியின் வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டோனி அவர்கள் சொன்னாரு, நம்ம வந்து 2026ல பாத்துக்கலாம், 2026க்கு நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம ரசிகர்களுக்கும் சரி மற்ற ஐபிஎல் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் சரி ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, நேற்றைய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுத்திருக்கு. ஏன்னா இளைஞர்களுடைய ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி இருக்கு. டோனி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முயற்சி, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நேற்று மேட்ச்ல பிரதிபலிப்பாச்சு. நூர் அகமது ஏற்கனவே வந்து சிஎஸ்கேக்காக நல்ல ஒரு ஸ்பின்னிங் டாட், நல்ல ஒரு பவுலிங் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண 3 பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. ரீப்ளேஸ் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் 90 மேல அடிச்சாரு. இந்த மேட்ச் பிரேஸ் டவுல் வந்து சூப்பரா வந்து சூப்பரா ஆடி இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊரல் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை வந்து நம்ம வந்து டீமுக்குள்ள எடுத்திருந்தோம். அந்த பிளேயரோட ஆட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம தைரியமா கான்பிடண்டா கேகேஆரோட பவுலர் வந்து தொடர்ந்து கட்டுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டீம்ல ஒரு சின்ன ஹோப் கிடைச்ச மாதிரி எனக்கு என்னமோ தெரிஞ்சிச்சு. 65க்கு 5 இருக்கு. அதுக்கப்புறம் மேட்சை வந்து கொண்டு போகணும், ஒரு 110 ரன் கொண்டு போகணும், 120 ரன் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தேன். வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா டூபேவும் பிரவர்ஸும் வந்து சேர்ந்து அழகா வந்து கொண்டு போனாங்க. நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த நம்பிக்கையை இன்னும் வளர்த்துங்க. இருக்கிற பிளேயர்ஸை வந்து ஹோப் கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து வளர்த்தணும் அப்படின்னா அடுத்த வருஷம் சம்பவம் ரெடி பண்ணலாம், ரெடி பண்ண முடியும்.